இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபேஸ் அண்ட் வாய்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோட பவரை பத்தி பேச போறோம். நம்ம லைஃப்ல ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜஸ்ட் 0.1 செகண்ட்ஸ்ல நம்ம பிரெயின் அவங்கள பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் பண்ணிடும்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, அவ்வளோ சீக்கிரமா. இது ஒரு சைக்காலஜிக்கல் சயின்ஸ் பேஸ்ட் டாபிக்னு வச்சுக்கலாம். அண்ட் இது டாக்குமெண்ட்ரியில கூட எழுதியிருக்காங்க. இது எப்படின்னா ஃபேஸ், வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் அண்ட் ஈவன் இந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு எப்படி மற்ற பீப்புளை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம பிரெயினுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் சர்வைவல் சிஸ்டம் இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனுஷங்கெல்லாம் காட்டுல வாழ்ந்திருப்பாங்க. அப்ப காட்டுல வாழும் போது நம்மளுக்கு ஏதாவது டேஞ்சர் வந்துருமான்னு சொல்லி ரொம்ப துல்லியமா கணிச்சிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பிரெயின் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரிதான் இன்னைக்குமே நம்ம ஒருத்தரை பார்க்கும் போது பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சிரும், இவங்க சேஃபா இல்ல டேஞ்சரஸா, ஃப்ரெண்டா இருப்பாங்களா இல்ல அக்ரெசிவா இருப்பாங்களா, நம்பலாமா வேணாமான்னு. இதுதான் தின் ஸ்லைசிங்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிரெயினுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு குவிக் டிசிஷன் எடுக்கிறது தான். ஃபேஸ்ன்னு பார்த்தா அது சைலண்ட் கம்யூனிகேட்டர்னு வச்சுக்கலாமா? டாக்குமெண்ட்ரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸை பேசுறதுக்கு முன்னாடியே, நம்ம வாய் விட்டு பேசுறதுக்கு முன்னாடியே முகம் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருமா. எக்ஸாம்பிளுக்கு கண் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு இமோஷனல் விண்டோ மாதிரி. ஒருத்தவங்க கண்ணை பார்த்து என்ன அது கன்வே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா கான்ஃபிடன்ஸ், பயம், அன்பு, கோபம், இந்த கண்ணு தான் பெரிய ரோல் பிளே பண்ணுது. கண்ணை கொஞ்சம் குட்டியா வைக்கும் போது நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்கும், பெருசா வைக்கும் போது அக்ரெசிவா ஃபீல் ஆகும், சாதாரணமா ஓபன் பண்ணி வைக்கும் போது கான்ஃபிடன்ட் பிளஸ் ஜென்யூனா ஃபீல் ஆகும். சிரிப்பு, அதுதான் ஒரு ட்ரஸ்ட் சிக்னல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன நேச்சுரல் ஸ்மைல் அது ஒரு இன்ஸ்டன்டா ஒரு நம்பிக்கை உருவாக்கும். அவங்க பொய்யான சிரிப்பு சிரிச்சாங்கன்னா நம்ம பிரெயின் சீக்கிரமா டிடெக்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் சிமெட்ரி அண்ட் அட்ராக்டிவ்னஸ். சயின்டிபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது, இந்த சிமெட்ரிக்கல் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு மோர் ரிலையபிளா இருப்பாங்களா. அதாவது இந்த அழகா இருக்கிறவங்க நம்பணும் அப்படின்னு இல்லை, ஆனா அவங்க எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நம்மள நம்ப வைக்குமா. வாய்ஸ் வந்துட்டு நம்மள ஹிடன் பவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாய்ஸ்க்கு ரொம்ப பவர் இருக்கு. எப்படின்னா பீப்புள் வந்துட்டு நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகளை விட நம்ம டோனை நம்புவாங்களாம். அதுல என்னென்ன தெரியும் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் எல்லாமே தெரியுமா. அமைதியா பேசினா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க, ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஹை பிச்சில் பேசும்போது நர்வஸ் அண்ட் அன்ஷியோர் அப்படி சொல்லலாம். அதனால தான் லீடர்ஸாக இருக்கட்டும், சிஇஓ இருக்கட்டும், பேசும்போது வாய்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பேசுவாங்க. மைக்ரோ எக்ஸ்பிரஷன் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபேஸில் தான் ஃப்ளாஷ் ஆகுமா. சந்தோஷம், கோவம், பயம், அருவருப்பு, ஆச்சரியம், கவலை, இதெல்லாமே பிரெயினை ஃபுல் பண்ண முடியாது. இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த ட்ரெயின்ட் FBI ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த சயின்ஸை இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பிரெயின் இருக்குல்ல, அது எப்பவுமே ஷார்ட்கட்டை தான் விரும்புமா. எப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வேணும், அது வந்துட்டு ஃபுல் ரிசர்ச் பண்ணாம நம்மளுக்கு எங்க ஆன்சர் கிடைக்குதோ அங்க டக்குன்னு டிசைட் பண்ணிடும். அப்புறம் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் மாதிரி, லைக் எப்படின்னா அந்த காலத்துல இந்த டேஞ்சரை டிடெக்ட் பண்ண அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது அப்படியே நம்மளுக்கும் வந்துச்சு. இப்போ நீங்க லைஃப்ல ஒருத்தவங்களை மீட் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அவங்க மைண்ட்ல எப்பவுமே சேவா இருக்கும். அதனாலதான் அது பவர்ஃபுல்னு சொல்றாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவ்வளவு முக்கியமா, செகண்ட் அண்ட் தேர்ட் இம்ப்ரெஷன்ல சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். எப்படின்னா பாடி லாங்குவேஜ், அப்புறம் வாய்ஸோட கிளாரிட்டியை வச்சு, கண்களை ஸ்ட்ரெயிட்டா பார்த்து, சிரிப்புல, கான்ஃபிடென்ஸ்ல பண்ண முடியும். இந்த டாக்குமெண்ட்ரி என்ன டீச் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா, மனுஷங்க எப்பவுமே ஈஸியா ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எப்பவுமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஜட்ஜ் பண்ற சமயத்துல இந்த ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் வந்துட்டு கான்ஷியஸா யூஸ் பண்ணி பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த சயின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கரியரா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், லீடர்ஷிப்பா இருக்கட்டும், சோஷியல் லைஃபா இருக்கட்டும், நம்ம இதை டாக்கிள் பண்ண முடியும். ஸோ உங்க முகம் பேசும், உங்க வாய்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், உங்க மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் உங்க உண்மையை வெளிக்காட்டும், உங்களோட பிரசன்ஸை இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் எவ்ரிவன்.